Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட Oppo ஓட புது Oppo Reno 7 Pro 5G ஸ்மார்ட்போன் தான் இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த போனோட unboxing and initial impression தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுமே வந்து பெருசா கொடுக்கல. So பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 12+256. So இதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட், வேற எந்த வேரியன்ட்லயுமே இது வந்து அவைலபிளா இல்ல. அப்புறம் கலர்னு வரையில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் பிரைசிங் வரையில பாத்தீங்கன்னா இங்க வந்து 48,000 வந்து போட்டுருக்காங்க. ஆனா அவ்வளவுலாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா 40,000 வந்து செல் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ளூ கவருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிளாக் பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்ல தான் வந்து எல்லாமே வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி பிளாக் பாக்ஸ்ல தான் நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிம் இன்ஜெக்டர் டூல், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்கு. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் போர்ட்ரேட் கேமரா சிஸ்டம், அப்புறம் போர்ட்ரேட் மோட், பொக்கே, ஃப்ளர் வீடியோ, 65 வாட் சூப்பர் புக்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர் தான், 10 வோல்ட்ஸ் 6.5 ஆம்ஸ். அப்புறம் அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட கவரை வந்து வெளியெடுப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்லிம்மாக, நல்லா லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த மொபைலில் நீங்கள் வந்து A2Z மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஸ்கிரிப்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ளூ கலரும் நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து செம ப்ரீமியமாக வந்து இருக்கு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரீமியம் ஃபோன் இதுதான். அப்புறம் கேமரா மாடியூலையும் நமக்கு வந்து ஒரு 2 டோன் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து இருக்கு. இங்கே கீழே நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து இருக்கு. அப்புறம் எல்லா ஃபோன் மாதிரி இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா பம்ப் இருக்கு. ஸோ அந்த கேமரா பம்ப்ல ஓப்போ என்ன யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேமரா பம்ப்ல நமக்கு வந்து LED நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அப்புறம் அந்த ஃபோனோட வெயிட்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 180 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் 7.5 mm தான் வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ அதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கு, நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்கான ஆப்ஷன் இருக்கு, ஆனால் மெமரி கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி கார்டே வந்து தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக கொடுக்குற இந்த 256 GB மோர் தென் எனஃப். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்கு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்கு. ஸோ அந்த பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா யூனிக்காக வந்து இருக்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 2 கலர்ல எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸும் நல்லா குட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி டிசைன் எவ்வளோ ப்ரீமியமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு நமக்கு வந்து முன்னாடி டிசைனும் நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் இந்த டிஸ்பிளேலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேப்சர் பண்ண மாட்டேங்குது. அப்புறம் கலர் மோட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் அப்புறம் நேச்சுரல். அப்புறம் கலர் டெம்பரேச்சரும் நம்ம இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR10+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 920 நிட்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 1200 மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிமென்சிட்டி 1200 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டான சிப்லாம் கிடையாது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். 1200 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன மார்ஜினில் வந்து 1200 பெட்டராக இருக்கும். ஆனால் 1200 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ்க்கு வந்து போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சிப், மீடியாடெக்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்னு என்ன சொல்லலாம். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து இல்லை. அப்புறம் ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7 GB ரேம் வரைக்கும் ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 19 GB ரேம் வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து இருக்கும். ஸோ சூப்பர். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபாஸ்டரான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனும் நமக்கு வந்து 5G சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்கு. அதனால ஃபியூச்சரில் இந்தியாவில் 5G வந்தாலுமே இந்த ஃபோன் கண்டிப்பாக 5G ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 4500 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ் கொடுக்காம. அதனால அது கொஞ்சம் சேவ் பண்ணும். ப்ளஸ் இதோட சிப்செட்டுமே 6 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணனால அதுவுமே பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதனால பேட்டரி அட்லீஸ்ட் ஒரு நாள் வரைக்குமாச்சும் வரும் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 65 வாட் சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சரான சோனி IMX766 சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ கலர் டெம்பரேச்சர் சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலர் டெம்பரேச்சர் சென்சர் வந்து இன்னுமே கலர்ஸ் வந்து பெட்டராக கேப்சர் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு வந்து ஓப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமராவுமே பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு ஃப்ளாக்ஷிப் செல்ஃபி கேமரா தான், சோனி IMX709. ஸோ இந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா எப்படி பேக் கேமராவில் வந்து HDRல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஆனால் அந்த கேமராவில் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோன்றது என்னன்னா, இதில் வந்து பிரைமரி கேமராவில் கண்டிப்பாக வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா இதை விட பாதி விலையில் வரப்போகிற Realme 9 Pro Plusல பார்த்தீங்கன்னா இதே சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நமக்கு அதில் வந்து OSமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால கண்டிப்பாக ஓப்போவுமே இதில் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோரில் தான் மொத்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நமக்கு வந்து AI ஹைலைட் வீடியோக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டடி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் போர்ட்ரேட் மோட், அப்புறம் வந்து கலர் பாப் மோட், அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ மோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் ஒன்று பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள் வந்து 1080p 30 fps தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன் 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த AI ஹைலைட் வீடியோ வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அப்படியே டேரெக்டாக வந்து சன் கிட்ட வந்து கொண்டு போகிறேன். எப்படி இதோட டைனமிக் ரேஞ்ச் இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட மைக்ரோஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர். அப்புறம் இயர் பீஸில் இருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து சவுண்ட் வந்து மேக்ஸிமமில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ மைக் எடுத்து பக்கத்தில் வந்து கொண்டு வரேன்.
ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மீடியா கன்சம்ஷனுக்கு இது ஒரு தரமான டிவைஸ்னு வந்து சொல்லலாம். இதோட டிஸ்பிளேவும் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக இருக்கனால இது வந்து சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் வாய்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததுக்கு பரவாயில்ல, இப்போ நல்லா ரிஃபைண்டாக நல்லா சூப்பராக வந்து கொண்டு வந்துட்டாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வாய்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே iOS-ஓட காப்பி மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் யூனிக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் கூகுள் ஃபீட் இருக்குது, கூகுளோட மெசேஜிங் ஆப், அப்புறம் கூகுளோட டயலர் ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸ் வந்து இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் டிவைஸ். அப்புறம் சேட்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபோன் வந்து 40,000 rupeesக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 40,000 rupeesக்கு இந்த ஃபோன் வர்த்து தான். என்ன இவங்க வந்து பிரைமரி கேமராவில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 12ஓட வந்து லான்ச் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் எனக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் பெருசாக எந்த வித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.